இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி. அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சாஃப்டா, வெஜிடேரியனா, தெய்வீகமா. அது எப்படி? சிரிக்கிறாரே, சிரிச்சோப்பா. விவசாயி. இன்னும் வேற என்னென்ன இருக்கு? சும்மா சுறுசுறுப்பா துருன்னு ட்ரீமியா வேணுமா? அது எப்படி இருக்கும்? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர தம்பி. யார முறைக்கிறா? நெக்ஸ்ட் சும்மா கிடுகிடுப்பா படு ரொமான்டிக்கா வேணுமா? அது என்ன? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா? நீ பொத்திட்டு உட்கார்ற. சொல்லு, எப்படி வேணும்? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க ஸ்டைலும் அதிரடியும் தாங்க. அப்படி ஏதாவது இப்படி சூடு. ஓடுறதுக்கு மிளகா பொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே? நேரடியா அவனே கையை கத்திய கொடுத்துட்டு இப்படி வால் சண்டை போட்டுருக்க வேண்டியதானே? மிளகா பொடி எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு முதுகுல குத்தி கொண்டிருக்கு மூதேவி. இதுக்கு வீரம்னு பில்டப் வேற. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூப் சேனல்ஸில் டாப் 5 யூடியூப் சேனல்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பரிதாமல் சேனலும் இந்த லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த சேனலாக இருக்கும். 6 மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு இப்போ சமூகத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள் எல்லாம் அவங்களோட ஸ்டைலில் ஃபன்னாக நடிச்சு வீடியோ போட்டு தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன், இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு எல்லாரையும் கோபி அண்ட் சுதாகர் அவங்களோட பாணியில் போகிற போக்கில் கலாய்ச்சி விட்டுருவாங்க. அப்படி கோபி அண்ட் சுதாகர் அவங்களோட ஸ்டைலில் ரொம்பவே போல்டாக கலாய்ச்சவங்க தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணா ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்றது தெரிஞ்சு டாக்டர் திவாகர் அவரு கிறுக்குத்தனமாவே பண்ணி இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காரு. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பக்கத்துல எனக்கே பயமா தான்டா இருக்கு. அவர் பாட்டுக்கு கஜினி மூவில சூர்யா பண்ணது, 3 மூவில தனுஷ் பண்ணதெல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு அவர் பாட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர தம்பி. யார முறைக்கிறா? ஆனா அவர் ஒரு செலிபிரிட்டின்னு அவரெல்லாம் இன்டர்வியூ எடுத்து ப்ராப்ளம் ஆக்கி ட்ரெண்டிங் பண்ணி விட்டதும் யூடியூப் சேனல் தான். ஆனா இப்ப அவரையே இன்டர்வியூ எடுத்து அடிச்சு துவச்சு காய போடுறதும் அதே பெரிய யூடியூப் சேனல் தான். அத்திரியே பிடிச்ச மாதிரி அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நீ வளர்த்து விட்டது நீ ஒண்ணே என்னை புலந்தோம்னா அப்படி டாக்டர் திவாகர் அவர் கொடுத்த இன்டர்வியூவை பரிதாபங்கள் சேனல்ல கோபி என்ற சுதாகர் செம்மையா வச்சு கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீ தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நெல்லையில கவின் என்றவரை ஆணவ கொலை செய்யப்பட்டதை பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேச தயங்கினதை கோபி என்ற சுதாகர் அவங்களோட பரிதாபங்கள் சேனல்ல சொசைட்டி பாவங்கள்ன்ற வீடியோல ரொம்பவே போல்டா பேசியிருப்பாங்க. ஓடி ஒளிஞ்ச அசிங்கம்னே நானே போய் சரண்டர் ஆகுறேன். ஓடுறதுக்கு மிளகா பொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே? நேரடியா அவனே கையை கத்திய கொடுத்துட்டு இப்படி வால் சண்டை போட்டுருக்க வேண்டியதானே? மிளகா பொடி எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு முதுகுல குத்தி கொண்டிருக்கு மூதேவி. இதுக்கு வீரம்னு பில்டப் வேற. ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? இந்த வீடியோல கவின் அவருக்கு நடந்த கொடுமையை ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசியிருப்பாங்க. அந்த பையனை பத்தி உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட், அது உங்களுக்கு தெரியுமா? ஸ்டேட் லெவல் அத்லீட். அவன் எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கான் தெரியுமா? வாங்க போங்க. நீங்க என்ன நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க? எங்க சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு? இப்படி இவ்வளவு பிராங்கா வீடியோ போட்டா இந்த ஜாதி வரிகள் எல்லாம் சும்மாவா இருப்பாங்க? இப்ப இந்த பரிதாபங்கள் சேனல் மேல கேஸ் போட்டிருக்காங்க. சேனல் எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் இப்பயே பாத்துருங்க. ஏன்னா இந்த வீடியோ எப்ப வேணாலும் டெலீட் பண்ணலாம். அதுக்குள்ள போய் பாத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா பல வருஷத்துக்கு அப்புறம் சின்மய் அவங்க தக்லீஃப் மூவில வந்த இந்த முத்தமலை சாங்க பாடி இருப்பாங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. அந்த முத்தமலை சாங்கையும் கோபி அவரோட ஸ்டைல்ல அந்த வீடியோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவரோட ஸ்டைல்ல செம்மையா பாடிய ஒரு ஃபன் பண்ணிருப்பாரு. கனவினில் நான் விழித்தேன் விழித்தேன் காணவில்லை எருமாட்டை காணவில்லை. கிரிக்கெட் விளையாட போயிடுச்சு. சின்மய் அவங்க இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா கோபி பண்ணதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னு சொல்லியிருப்பாங்க. கோபியா? ஆமா. எருமாட்டை காணவில்லை. நான் வந்து ஐயோ எனக்கு காத்தால எனக்கு அதுதானே காலை கனவிலே காதல் கொண்டே அப்படிங்கறாங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா சீமான் அண்ணா அவர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி நடிகராகவும் இயக்குனராகவும் இருந்தாரு. இப்ப நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருந்துகிட்டு வராரு. சீமான் அண்ணா மாதிரி அச்சஸ்லாம் இமிட்டேட் பண்ணி பரிதாபங்கள் சேனல்ல கோபி என்ற சுதாகர் ஒரு வீடியோ போட்டு செம்மையா ஒன்று பண்ணிருப்பாங்க.
சீமான் அண்ணா மாதிரியே பாடி லாங்குவேஜ் பர்ஃபெக்டா கோபி அண்ணா அவர் அந்த வீடியோல பண்ணியிருப்பாரு. பத்தி யாராவது ஒருத்தன் பேச சொல்லு, நான் பேசுகிறேன். சீமான் அண்ணா மாதிரியே இமிட்டேட் பண்ண அந்த வீடியோ ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அண்ணனோட சிரிப்பை அவ்வளோ அழகா இமிட்டேட் பண்ணியிருப்பாரு கோபி அவரு. சிரிக்கிறாரே, சிரிச்சோப்பா. நெக்ஸ்ட் அடுத்ததா இப்ப தமிழ்நாட்டுல வடக்கு பையாக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எங்கும் வடக்கு பையா, எதிலும் வடக்கு பையான்னு சொல்லலாம். அவ்வளவு பேரு அங்க ஊர்ல இருந்து இங்க வேலைக்காக வந்துட்டாங்க. அதுல நீ டிராவல் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன கிளீன்லினஸ், க்ளீன். அந்த வடக்கு பையாக்களோட வருகையை பத்தி பரிதாபங்கள் சேனல்ல போட்ட வீடியோ செம்மையா வைரல் ஆச்சு. அப்படி ஒரு சம்பவம் கோபி அண்ட் சுதாகர் அந்த வீடியோல பண்ணிருப்பாங்க. நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். வர எங்க மாமா வர்றாரு. அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு. பரிதாபங்கள் சேனல்ல பண்ண அந்த வீடியோவை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஒரு மேடையில பேசியிருப்பாரு. கோபி அவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குறும்படம் மாதிரி ஒன்று எடுத்து விட்டுருக்காங்க, தொடர் வண்டியில இருக்கிற மாதிரி. எவ்வளவு வேலை எவ்வளோடா? நாங்க 300 ரூபாய்க்கு வேலை செய்யறேன். நானு நீ எவ்வளவு நீ 1000, நான் 300 ரூபாய்க்கு வேலை செய்வேன். நாளைக்கு என் சித்தப்பா வர்றாரு, அவரு 100 ரூபாய்க்கு வேலை செய்வாரு. நாளைக்கு எங்க தம்பி வரும், அவன் வந்து 50 ரூபாய்க்கு வேலை செய்வான். நெக்ஸ்ட் அடுத்ததா திருப்பதி லட்டு விஷயத்தை பத்தி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த லட்டு விஷயத்தை பத்தி ஒரு பாட்டி கிட்ட ரேண்டமா ஒருத்தர் போய் இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. திருப்பதி லட்டு சாப்பிட்றதே இல்லை, ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால. அதனால இந்த சரி நம்மளும் சாப்பிட்றது இல்லை, அவ்வளவுதான், என்ன பண்றது, பகவான் பார்த்து பாருன்னு விட்டுறோம். அந்த விஷயத்த கோபி அண்ட் சுதாகர் அவங்களோட ஸ்டைல்ல வேற மாதிரி ஒரு ஃபன் பண்ணி அந்த வீடியோ போட்டிருப்பாங்க. வந்து இந்த லட்டு வந்து ஏதோ கலப்படம் கலந்துட்டாங்க, அதுல ஏதோ இம்பியூரிட்டி போய் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நாங்களாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. பலவா கைப்பட்டு வருதுன்னு எப்படி நிறுத்திட்டு சாப்பிட்றதே இல்லையா? ஆமா, அதெல்லாம் பசங்க சாப்பிட்றதே ஆச்சாரம். நெக்ஸ்ட் அடுத்ததா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சோசியல் மீடியாலையும் செம்மையா ட்ரெண்டிங் ஆன சாங் தான் இது. இந்த சாங்கையும் கோபி அண்ட் சுதாகர் அவங்களோட ஸ்டைல்ல செம்மையான ஒரு ஃபன்னா இந்த சாங்கை பாடியிருப்பாங்க. குக்கு குக்கு ஒப்பனையாரு மயிலுக்கு ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா. சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டேன், ஒண்ணு விளங்கல, அது ஒண்ணு விளங்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இத பண்ணல அப்படின்னா நீங்க ஆன்டி இண்டியன். சப்ஸ்கிரைப் பண்ண இல்லனா ஆன்டி இண்டியன். சப்ஸ்கிரைப் ஒண்ணு கொல்றங்க. பூரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.